ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. சூப்பராக நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுனா என்ன, அதே மாதிரி வந்து சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற A to Z நம்ம என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடந்துடும் சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க, ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க சரியா. இதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங்கோட ஃபுல் ஷெட்யூல் சரியா. அதாவது கவுன்சிலிங்னா என்ன, எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும் சரியா. அப்போ கவுன்சிலிங்கோட ஃபுல் ஷெட்யூலில் தான் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். யாருக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும், யாருக்கு வந்து ரெண்டாவது நடக்கும், யாருக்கு மொத்தமாக கவுன்சிலிங் நடக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் வருவா, செகண்ட் ரவுண்டில் யார் வருவா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் சரியா. எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு தெளிவான ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்க போகுது சரி. அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட் சரியா, இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும் சரியா. அகடமிக் அண்ட் ஒகேஷனல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒகேஷனல்லாம் மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஒகேஷனல் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் சரியா. அது வந்து ஒகேஷனல் பசங்க ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வித் 7.5, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி டிசபிள் பர்சன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து நடக்கும் ஓகேவா. சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம், அப்புறம் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் சரியா. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன் தெளிவாக. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்னா என்ன சரியா, அது மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதாவது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெட்யூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது பார்த்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க. அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிள் பர்சனாக நீங்கள் இருப்பீங்க, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டீங்க. அவங்க எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து தனியாக ஒரு கவுன்சிலிங் நடக்கும் ஓகேவா. இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நமக்கு இங்கே தான் நம்ம வரோம் சரியா. ஜென்ரல் கவுன்சிலிங்கிறது அதுக்கப்புறம் தான். அப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதில் ரொம்ப அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க சரியா. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் அகடமிக் சரியா. அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது நம்மளை வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி பிரிப்பாங்க சரியா. 3 ரவுண்டாக நமக்கு வந்து பிரிப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து 200லேருந்து 179 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் பிரித்தாங்க ஓகேவா. இது என்ன அப்படின்னா, மொத்தமாக லாஸ்ட் இயர் வந்து 2,39,299 பேர் என்ன பண்ணாங்கன்னா எலிஜிபிள் ஆனாங்க கவுன்சிலிங்க்கு. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பிரிப்பாங்க சரியா. இதே ரேஞ்சு தான் இந்த வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளைண்டாக நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த ரேஞ்ச் வந்து அதாவது மேபி இந்த ரேஞ்ச் வரலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர்கிட்ட இந்த வருஷமும் நமக்கு வந்து காம்படிஷனில் இருக்க போகிறாங்க சரியா. அப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் சொல்லி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க சரியா. அப்போ லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 39,145 பேர் நினச்சி பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 200லேருந்து 179 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 178லேருந்து 143 வரைக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 143லேருந்து 77 கட் ஆஃப் வரைக்குமே. சார் 77 கட் ஆஃப் வரைக்குமே இருக்குது சார், அவங்க எல்லாத்தையுமே காலேஜ் வந்து கிடைக்குமா சார்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். அவங்க எல்லாத்தையுமே காலேஜ் வந்து கிடைக்கும், ஆனால் அவங்க எடுத்திருக்க கட் ஆஃபை பொறுத்து சரியா. அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஓரளவுக்கு எதுவுமே பேரே வெளியே தெரியாத சரியா, சும்மா பேரளவுக்கு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய காலேஜஸில் கிடைக்கும் ஓகேவா. ஓகே, இந்த கவுன்சிலிங்கில் என்னென்ன ஸ்டேஜஸ் சார் இருக்குது. இப்போ ரவுண்ட் 1 சொல்லி அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நமக்கு எத்தனை நாள் கொடுப்பாங்க அப்படின்னா 3 நாள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 14, 15, 16 3 நாள் கொடுத்துருக்காங்களா. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க ஆன்லைனில். சரியா, அதுக்கு டெமோலாம் நம்ம சேனலில் நம்ம என்ன பார்த்தா வீடியோஸ் வந்து கொடுப்போம். கவலைப்பட வேணாம். நீங்கள் எங்கேயும் போக வேணாம். வீட்டில் இருக்க மொபைலை வச்சோ இல்லை வீட்டில் லேப்டாப் வச்சோ நீங்களே என்ன பண்ணலாம் பார்த்தா இது எல்லாமே போட்டுடலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. சரியா, காலேஜோட கவுன்சிலிங் கோடு நல்லபடியாக தேர்ந்தெடுத்து வச்சுங்க. சரியா, நீங்களே ஒரு பேப்பரில் இப்போயே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜோட நேமு, கவுன்சிலிங் கோடு இதெல்லாம் வரிசையாக நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போட்டுறோம். ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா டென்டேட்டிவாக இதுதான் உனக்கு பிடிச்சிருக்க காலேஜ், இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதுதான் வந்து கொஸ்டின். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா தற்காலிக இடஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். சரியா, அப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அது நீங்கள் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஒரே ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. எனக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, நான் இந்த காலேஜ் ஏற்றுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, இதுக்கு மேலே அதாவது மூவிங் அப்வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நான் தெளிவாக ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். மூவிங் அப்வேர்ட்னா என்ன டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் அப்படின்ட்டு. சரியா, அப்போ மூவிங் அப்வேர்ட் தான் கொடுக்க முடியும், மூவிங் டவுன்வேர்ட் கொடுக்க முடியாது. அதனால சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது கொஞ்சம் தெளிவாக 3 பார்ட்டாக பிரித்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சரியா, அப்போ மூவிங் அப்வேர்ட் அப்படின்னு தான் கொடுக்க முடியும். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த காலேஜே வேணாம், இதுக்கு மேலே ஒரு காலேஜ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த காலேஜே பிடிக்கல, அதாவது இந்த ரவுண்டே எனக்கு வேணாம், நான் அடுத்த ரவுண்ட் நான் போய்க்கிறேன். சரியா, ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த கவுன்சிலிங்கே வேணாம், நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்கிறேன். இதுதான் ஆப்ஷன். சரியா, இந்த 5 ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 நாள் என்னாச்சு பார்த்தா டைம் வந்து கொடுக்குறாங்க. சரியா, 17, 18ஆம் தேதி வந்து 2 நாள் நமக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. இந்த 2 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப்ஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்தபடி 19ஆம் தேதி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள் 19ஆம் தேதி அதாவது அடுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அண்டு ஃபார் அக்செப்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ். சரி, அதுதான் கொடுத்துங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஆப்ஷன் 5 ஆப்ஷன் சொன்னோம்ல, இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சிடும். சரியா, நீங்கள் போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டேட் வந்து கொடுப்பாங்க. சரி, நீங்கள் மூவிங் அப்டேட் கொடுத்துருக்கீங்கல்ல அந்த டேட்டுக்குள்ளே உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் கொடுக்கணும். சரியா, இப்போ நான் இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றா சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப என்னாச்சு பார்த்தா தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். சரியா, ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம டைரெக்டாக காலேஜுக்கு போயிடுவோம். சரியா, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தா உங்களோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுச்சு பார்த்தா டிஎஃப்சி சென்டர் நீங்கள் போய் என்ன பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணுறது இதெல்லாமே டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் பண்ணணும். அதுவே தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 26ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 26ஆம் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அன்னைக்கு உங்களுக்கு புதுசாக என்னாச்சு பார்த்தா ஒரு காலேஜ் மேபி கிடைக்கலாம். சரியா, அதனால் டிஎஃப்சி சென்டரோ இல்லை காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கவுன்சிலிங் ஷெடியூலோட ப்ராசஸ். இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஒரு 10 நாள் என்னாச்சு பார்த்தா டைம் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து பாருங்கள் 14ஆம் தேதி ஃபஸ்ட் ரவுண்டாக ஸ்டார்ட் பண்ணி எத்தனாம் தேதி முடியுது, 26ஆம் தேதி முடியுது. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு 12 நாள் டைம் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு, அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட். சரியா, இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை என்னாச்சு பார்த்தா கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சார் எந்த காலேஜ் லோ ஃபீஸ் இருக்குது, எந்த காலேஜஸ் அப்டேட் இருக்குது அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.